தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரேவதி மகேஷ் இவங்களுடைய கல்யாணத்துக்காக வீட்டுக்கே வர வச்சு ஜவுளியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. மாயாவும் வந்திருக்காங்க. அப்போது ரேவதி மாயா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் புடவை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாயாவும் ஒரு புடவையை செலக்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி வந்து சேலை எடுத்துகிட்டு இருக்கா எனக்கு இருக்க கோவத்துக்கு அவளை சுட்டு தள்ளணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே தன்னுடைய கோவத்தை வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. இன்னொரு பக்கம் இங்கே கார்த்திகிட்ட ராஜா நீயும் கல்யாணத்துக்கு பட்டி வேஷ்டி சட்டை எடுத்துக்கோ அப்படின்றாங்க. அதை பார்த்த சந்திரா எதுக்கு அவனுக்கெல்லாம் பட்டி வேஷ்டி சட்டை, அவன் இந்த வீட்டோட வேலைக்காரன் மட்டும்தான், சாதாரண ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல இந்த வீட்டில் எல்லாருமே ஒன்று தான், இந்த வீட்டில் வேலைக்காரன் மட்டும் இல்லை இந்த வீட்டோட ஒருத்தன் தான் ராஜா அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சொல்ல அதை பார்த்த ராஜராஜன் கரெக்டாக சொன்ன சாமுண்டீஸ்வரி ராஜாவும் நம்ம வீட்டில் ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னதும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராஜராஜனை திரும்பி பார்க்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. அதாவது சாமுண்டீஸ்வரி மனசில் ராஜா தான் ரேவதிக்கான மாப்பிள்ளை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல். சரி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.